வணக்கம் டிபிகே டாக்ஸ். அண்ணா சீரியலில் சண்முகமாக லீட் ஹீரோவாக நடிக்கிறவர் பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ணா சீரியலில் ஹீரோவாக சண்முகமாக நடித்தவரோட உண்மையான பேர் செந்தில்குமரன். இவர் 1978ஆம் ஆண்டு அக்டோபர் 18ஆம் தேதி சென்னையில் தான் பிறந்திருக்காரு. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக சீரியலில் ஹீரோவாக தொடர்ந்து நடிக்கிற ஒரு ஆக்டர்னால் அது நம்ம செந்தில் அவர்கள் தான். இவரை மிர்ச்சி செந்தில்னு சொல்லும்போது தான் பலருக்குமே ரொம்பவும் பரிச்சயமான ஒருத்தராக தெரியும். இவர் தன்னோட பள்ளி படிப்பை டான் பாஸ்கோ ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. தன்னோட கல்லூரி படிப்பை பச்சையப்பா காலேஜில் படிச்சிருக்காரு. ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே இவர் படிப்பில் ரொம்பவும் கெட்டியான ஒருத்தர். இவர் பச்சையப்பா காலேஜில் படிக்கும்போதுமே பிகாம் ரொம்பவும் சூப்பராக படிச்சிருந்தார். இதுக்கப்புறம் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் படித்த இவர் எம்பிஏ கோல்டு மெடலிஸ்ட்டும் வாங்கியிருக்காரு. படிப்பில் செம்ம டேலண்டான மிர்ச்சி செந்தில் அவர்கள் ஒரு பெரிய ஜாப் தான் போவான்னு அவரே நினச்சிட்டு இருந்தார். ஆனால் எதேர்ச்சியாக ஒரு ஆர்ஜே ஆடிஷனில் கலந்துக்கிட்ட இவர் தன்னோட திறமையை அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டார். 2003ஆம் ஆண்டு ரேடியோ மிர்ச்சியில் இவர் ஆர்ஜேவாக செலக்ட் ஆனார். அதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கை முழுக்கவுமே இவர் இப்போ வரைக்குமே ஆர்ஜேவாக ஒர்க் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளுக்கு மேலே இவர் ரேடியோ மிர்ச்சியில் இப்போ வரைக்குமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ரேடியோ மிர்ச்சியில் இவர் பண்ணாத ஷோவே இல்லைன்னு சொல்லலாம். குறிப்பாக இளையராஜா அவரோட இன்டர்வியூ எடுத்த ஷோலாம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு ஷோவாக இருந்திருக்கு. இதுக்கப்புறம் இவர் முதல் முறையாக தவமாய் தவம் இருந்த திரைப்படத்தில் தான் அறிமுகம் ஆகிறாரு. 2005ஆம் ஆண்டு சேரன் அவர்கள் நடித்த தவமாய் தவம் இருந்த திரைப்படத்தில் சேரன் அவரோட தம்பியாக ராமநாதன்ற கேரக்டரை ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருப்பார். முதல் திரைப்படத்திலே இவ்வளோ சூப்பராக நடித்த இவருக்கு அதுக்கப்புறம் சினிமா வாய்ப்புகள் சரியாக கிடைக்கல. எவனோ ஒருவன், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், இப்படி சில திரைப்படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் தான் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அப்போது தான் 2007ஆம் ஆண்டு மதுரைன்ற சீரியல் மூலயமா சீரியலில் அறிமுகமாகிறாரு. இதுக்கப்புறம் 2010ஆம் ஆண்டு கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடம்ன்ற ஒரு சீரியலில் நடித்தார். இதை தொடர்ந்து 2011ஆம் ஆண்டு சரவணன் மீனாட்சி சீரியலில் இவர் நடித்தார். இந்த சீரியலுக்கு அப்புறம் இவர் நடித்த எல்லா சீரியலுமே டிஆர்பியில் நம்பர் 1 சீரியலாக தான் இருந்திருக்கு. குறிப்பாக அதுக்கப்புறம் மாப்பிள்ளை, நாம் இருவர் நமக்கிருவர், இப்போது அண்ணா உட்பட எல்லா சீரியல்களுமே நம்பர் 1 சீரியலாக இருந்திருக்கு. சரவணன் மீனாட்சி சீரியலில் மிர்ச்சி செந்தில் அவரோட சேர்ந்து நடித்த ஸ்ரீஜா அவங்களே இவர் காதலிச்சு திருமணம் செஞ்சிட்டாங்க. இவங்களுக்கு இப்போ ஒரு குழந்தையுமே இருக்காங்க. மிர்ச்சி செந்தில் அவர்கள் அண்ணா சீரியலில் சண்முகம் கதாபாத்திரத்தில் எப்படி நடிச்சிருந்தாருன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.